அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திர காலம் தொடங்கிவிட்டது. இன்று முதல் 4/5/2026 சித்திரை 21 திங்கட்கிழமை. இன்று முதல் 28/5/2026 வரை அக்னி நட்சத்திர காலம். நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு வருடமும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அந்த வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக தினமும் ஒரு சூரிய பகவான் வழிபாடு சொல்லித் தருவோம். இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனல்லையே அதை நம்ம பதிவு செய்ய போகிறோம். இன்று முதல் தினமும் நமது சேனலில் ஒரு ஆடியோ பதிவு செய்யப்படும். இந்த அக்னி நட்சத்திரம் முடியும் நாள் வரைக்கும் தினமும் ஒரு எளிய சூரிய வழிபாடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலன் தரக்கூடிய வழிபாடு சொல்லித்தர போகிறேன். ஜோதிடத்தில் கிரகங்கள் அத்துணைக்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானின் அருளாசி இருந்தால் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். நீங்கள் பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் சாதிக்கணும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் பெரிய அளவுக்கு சம்பாதித்து பெரிய அளவுக்கு பதவி புகழ் இதெல்லாம் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவானுடைய அருள் வேணும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணமழை மற்றும் திடீர் என்று வெளிநாடு வாய்ப்பு, இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அதிரடி திருப்பத்தை தரக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவான். எனவே இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க அன்பு சொந்தங்கள், இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு தான். இந்த வழிபாடு செய்யறதுக்கு நீங்க எந்த விதமான தீட்டும் பார்க்க வேண்டாம். இந்த வழிபாடு நீங்க செய்யறதோடு மட்டுமல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க. நிச்சயமா மிகப்பெரிய அளவுக்கு சூரிய பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், திருப்பு முனைகள் வரும், அதிரடி வாய்ப்புகள் வந்து சேரும். வாங்க முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 4/5/2026 சித்திரை 21 திங்கட்கிழமை. இன்று சூரிய பகவான் மறைவதற்குள் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அந்த சின்ன தட்டில் கொஞ்சம் வாசனை பூக்கள், அது கூடவே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர், அது பக்கத்தில் ஒரு விளக்கு. இந்த வழிபாட்டுக்காக ஒரு விளக்கு தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் தீட்டு சமயத்தில் இருந்தால் வீட்டுக்கு ஹாலில் ஒரு விளக்கு வச்சிருப்பீங்களா, அந்த விளக்கு கூட நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அப்படி விளக்கு ஏற்றி அந்த விளக்கு ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க. ஒருவேளை அந்த எண்ணெய் இல்லையா, நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி சூரிய பகவானை பார்த்து 3 முறை தீப ஆரத்தி காட்டுங்க. அந்த தட்டை கையில் வச்சுட்டு தீப ஆரத்தி காட்டிட்டு நீங்களும் சூரிய பகவானை பார்த்துட்டு ஓம் சூரிய பகவானே போற்றி என்று முதல் நாள் 11 முறை சொல்லி சூரிய பகவானின் அக்னி நட்சத்திர முதல் நாள் வழிபாட்டை செய்யுங்கள். நீங்க சூரிய பகவானுக்கு தீப ஆரத்தி காட்டும் போது பாதுகாப்பான இடத்துல நின்று காட்டணும். மொட்டை மாடி நின்று காட்டுங்க, அல்லது உங்க வீட்டுக்கு வெளியே நின்று காட்டுங்க, அல்லது உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து சூரிய பகவானை பார்க்க முடியும்னா அந்த ஆப்ஷன் இருந்தாலும் அப்படி கூட நீங்க காட்டலாம். மொத்தத்துல சூரிய பகவானுக்கு தீப ஆரத்தி காட்டிட்டு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. நிச்சயம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜாதக தோஷங்கள், கண்திருஷ்டி தோஷங்கள் மற்றும் வேறு விதமான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அத்துணையும் விலகி போடும். அவ்வாறு நீங்கள் மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணீரை பிரசாதமாக வீட்டில் இருக்க அத்தனை பேரும் குடிச்சிருங்க. அந்த பூக்களை வழக்கம் போல என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. விளக்கெடுத்து குளிர வச்சு வச்சிருங்க. இதுதான் அக்னி நட்சத்திர முதல் நாள் வழிபாடு. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழிபாடு தினமும் காலையில் பதிவு செய்யப்படும். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வழிபாடு கூட உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முதல் நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் தினமும் மிக சிறப்பாக அன்னதானம் பண்ண போறோம். உங்களால் முடிந்த அளவுக்கு தினமும் ஒருவருக்கு உணவு தருவதற்குண்டான அந்த பங்களிப்பு தந்த உதவினால் கூட நிச்சயம் சூரிய பகவான் அருள் கிடைக்கும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த ஆடியோ நிறைவு பண்ணிக்கிறேன். வருகின்ற 16ஆம் தேதி செம்பினாலான குலதெய்வ பூரண கும்பம் அதர்வன வேத முறைப்படி வைகாசி அமாவாசை அன்னைக்கு என குருநாதனுடைய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கட்டப்போகின்றேன். இந்த பூரண கும்பம் நீங்க குடியிருக்கக்கூடிய வீடு, வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டுக்கு குலதெய்வத்தை ஈர்க்கும். அந்த வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமா தங்கும். நீங்க இதுக்கு பெருசா பூஜை பண்ண வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம். வாய்ப்பு இருந்தா அந்த யோகம் இருந்தால் அந்த குடுவையை வாங்கி உங்கள் வீட்டு பூஜையில் நான் சொல்கிற மாதிரி வைங்க, அல்லது பீரோவில் நான் சொல்கிற மாதிரி வைங்க. நிச்சயம் சொல்கிறேன், குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம் அத்தனையும் நீங்கி உங்கள் வீட்டுக்குள் குலதெய்வம் அடியெடுத்து வைக்கும். இந்த பூரண கும்பம்
முதலில் பதிவு செய்யும் 500 பேருக்கு மட்டுமே வழங்கப்படும். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.